problem. It's very simple problem. In the problem, it's very important problem as far as this permissible to is concerned. Kandipa CSL exam la kepan. Okay. What is the problem? The particle which is initially t equal to 0 in the ground state of an infinite one dimension box with the walls x equal to 0 and x equal to L is subjected for t lies between 0 and infinity to a perturbation. The perturbation கொடுத்திருக்காங்க. perturbing term வந்து கொடுத்திருக்காங்க x squared e power minus t by tau ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. The first order probability of finding the particle in the first excited state for t வந்து greater than or equal to 0. So we are going to calculate now. We are going to calculate the first order probability using Fermi's Godel. Okay. இது நம்ம ஏற்கனவே தெரியும். ஒன் டைமென்ஷன் பாக்ஸுக்கு எனர்ஜி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் 1ல வந்து யூனிட் 1ல வந்து படிச்சிருக்கோம். En equal to n squared pi squared h basket divided by 2m L squared. L வந்து side of the box. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். corresponding eigen function பார்த்திருக்கோம். wave function நமக்கு தெரியும். இந்த wave function ஏற்கனவே நம்ம வந்து பார்த்ததுதான் ஒன் டைமென்ஷன்ல. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே. இது எங்க படிச்சிருக்கோம்? டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரியில வந்து ஆம்ப்ளிடியூட் எக்ஸ்பிரஷன் இதா இருக்கு. ஓகே. இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம். அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இஸ் given by அதனுடைய மாடுலஸ் வந்து ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இஸ் given by this expression. ஓகே. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? h of t இதனுடைய எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு? x squared e power minus t by tau ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து உங்களுக்கு தூக்கி போடுங்க. இந்த இதுக்கு பதிலா வந்து என்ன பண்ணலாம்? நீங்க x squared e power minus t by tau போடணும். சோ x squared தனியா வெளிய எடுத்தாச்சு. e power minus t by tau வந்து உங்களுக்கு வந்துருச்சு. புரியுதா? இந்த உலக h bar வந்து கான்ஸ்டன்ட் மேல வெளிய எடுத்துறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெர்டர்பிங் டேர்மை வந்து நீங்க வந்து கான்ஸ்டன்ட்டா எடுத்துட்டதுனால நம்ம அந்த இதுல படிச்சோம் நம்ம ஆனா வெளிய வந்திருக்கு. அந்த டேர்ம் வந்து அப்படியே வந்து இங்க வந்துருச்சு. ஓகே. ரெண்டு டேர்மா பிரிச்சிருக்கோம் நம்ம. இது வந்து கேஸ் ஃபேக்டர் எங்க இருக்கு? இந்த டேர்ம் இங்க இருக்கு. சோ இத தனியா நீங்க சால்வ் பண்ணனும். இத தனியா சால்வ் பண்ணனும். சால்வ் பண்ணிட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா you will get this. அதுதான் வந்து கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ராப்ளம். சோ இத தனியா நம்ம சால்வ் பண்ண போறோம். இது தனியா சால்வ் பண்ண போறோம். இத பாருங்க அந்த மாதிரி எழுதி இருக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். எழுதலாமா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிருக்கேன். ஒரு மைனஸ் வெளியே எடுத்துருக்கேன். அப்ப e power minus 1 by tau இங்க ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் மாதிரி இருக்கு. அதனால வந்து அதை கம்பைன் பண்ணி எழுதிருக்கேன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். இந்த சால்வ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இதை நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா x squared sandwich between normal and complex. Okay, psi l and psi m dx வந்து is given by இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு இந்த இதனோட இது தெரியும். psi m தெரியும். psi m போடுங்க. psi m போடுங்க. You will get this. Okay, 2 by a x squared e power sin 2 pi x by l. நம்ம ஏற்கனவே psi m தெரியும் நமக்கு. 2 by l root 2 by l multiplied by root 2 by l we give you 2 by l. இது வந்து l. Okay, இது வந்து a கிடையாது, இது வந்து l. So 2 by l. So x squared you will get this term. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get minus 16 l squared by 9 pi squared. ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல் பாத்தீங்க அப்படின்னா x squared sin a sin b அதனுடைய ஆன்சர் நீங்க ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல் பாத்தீங்கன்னா you will get the answer. அந்த ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா you will get this expression minus 16 l squared by 9 pi squared. என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கொயர் பண்ணிருக்கோம் நம்ம. சரியா? இந்த ஸ்கொயர் பண்ணாம இருக்கு. அப்ப ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னது? 16 l squared divided by 9 pi squared whole square. So ஒரு டேர்ம்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் டேர்ம். ஓகே. இது செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் இங்க எழுதிருக்கோம். ஓகே. செகண்ட் டேர்ம் நீங்க என்ன எழுதலாம்? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். சோ இதை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா you will get this. ஓகே. 0 to t இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்டகிரேட் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து t சப்ஸ்டிட் பண்ணனும். அப்பர் லிமிட் டினாமினேட்டர் கீழ உள்ள லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 1 கிடைக்கும். புரியுதா? சோ போட்டு நம்ம போட்டுறோம். இதை ஸ்கொயர் பண்றீங்க. மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணும்போது இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும். சோ this multiplied by this. இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பாருங்க. இங்க வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? மைனஸ் அங்க போகும்போது உங்களுக்கு என்ன மாறுது? பிளஸ்ஸா மாறுது. சோ அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நீங்க எடுக்கணும். ஓகே. சோ இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணணும். சோ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will get ஸ்கொயர் டேர்ம் வரும். சோ you will get ஸ்கொயர் டேர்ம். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. சோ you will get ஸ்கொயர் டேர்ம். இந்த டேர்ம் இங்க இருக்கும்.
இங்க வந்து ஸ்கொயர் போடணும் கண்டிப்பா. ஓகே, ஸ்கொயர் டேர்ம் வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -1 மல்டிப்ளை -1 +1 அது மாதிரி எடுத்துட்டு அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். you will get e - 2t/τ. அடுத்து என்ன பண்ணணும்? this multiplied by this term -1 multiplied by this term. so இந்த term புரியுதா? இதுல வந்து நான் வந்து e - t/τ வந்து காமனா வெளியே எடுத்துறேன். மைனஸ் ரிமைனிங் டேர்ம் தான் போட்டாச்சு. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போடுறேன். ஓகே, மேல இருக்கிறதுக்கு மட்டும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு வந்து cos ωmlt ஈஸி. அதனால இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கு. தேர்ட் டேர்ம் வந்து எப்படி மாறுது? உங்களுக்கு காஸ் டேர்மா மாறிடுது. கீழே வந்து ஸ்கொயர் டேர்ம். ஓகே, ஸோ t tends to infinity அவங்களே கொடுத்துருக்காங்க. when t tends to infinity பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூமரேட்டர் எல்லாம் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா 1 வந்துடும். உங்களுக்கு டினாமினேட்டர் மட்டும் வந்து to the power -1 வரும். ஓகே, இதான் -1. but omega 2n equal to e2 minus e1 by h bar for the box of length L போட்டிங்க அப்படின்னா அப்ப e2 minus e1 அந்த first excited stateக்கு e2 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3π² h bar divided by 2ml² கொடுத்தோம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து n equal to 1 போடுங்க. ஓகே, n equal to 2 போடுங்க. அந்த 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. ஓகே, மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get this expression e2 minus e1 divided by h bar equal to 100. ஓகே, அப்போ ஒமேகா ஸ்கொயர் ml போல என்ன கண்டுபிடிக்கலாம்? நீங்க இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will get this. புரியுதா? இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கு to the power -1. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து this term multiplied by this term multiplied by 1 by h bar square. அதுதான் வந்து உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 by h bar square இந்த டேர்ம் ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட். ஸோ 1 by h bar square வந்திருக்கு. இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்முடைய ஆன்சர் இந்த இருக்கு, இந்த டேர்முடைய ஆன்சர் இந்த இருக்கு. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will get this term. இந்த 1 by h bar square இருக்குல்ல, அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் குள்ள கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் குள்ள கொண்டு போய் h bar whole square போடு. ஓகே, அல்லது வெளியே இருக்கலாம், doesn't matter, everything is the same. so this is the final answer. so இதுதான் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் உடைய ஆன்சர். இதுதான் வந்து அந்த பேஸ் ஃபேக்டர் உடைய ஆன்சர். ஓகே, இது ஃபைனல் ஆன்சர். இதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, so thank you students, we'll wind up. okay, thank you so much.